வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையலில் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம தான் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கேன். அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கரையாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 கப் ரவை எடுத்து அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிடணும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே இங்கே திராட்சை முந்திரியை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இது கூட குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் எதுவுமே நான் சேர்க்கலை. இதில் குங்குமப்பூவை சுடுதண்ணியில் கலந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ ரவையை சேர்த்துக்கிடலாம். இது கட்டி இல்லாமல் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிடணும். பிளேட் போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கிடலாம். 1 நிமிஷம் ஆகிட்டு இல்லை சீனி சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவு சீனி எடுத்துக்கிடணும். சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். கால் கப் வாசம் இல்லாத ஆயில் சேர்த்துக்கிறேன். இல்லை நெய்னாலும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். வறுத்து வச்சிருந்த திராட்சை முந்திரியை சேர்த்துக்கலாம். திராட்சை முந்திரி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஆறுனா கொஞ்சம் கெட்டியாகும். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். ஃபுட் கலர் சேர்க்காமலையும் ரவா கேசரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.